வேவும் தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் ஒரு நிலைக்கும் நிகுணங்கள் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். வழமை போல ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஒரு புனிதரை பற்றி அறிகின்றோம். இந்த வாரமும் ஒரு புனிதரை பற்றி அறிவதற்காக கலையகத்திலே என்னோடு வந்திருக்கிறார்கள் 2 பிள்ளைகள். வணக்கம் பிள்ளைகளே. வணக்கம் ஃபாதர். ரைட், உங்களுக்கு நான் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு வாரமும் புனிதர்கள் என்றால் யார் என்பதை பற்றி உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். புனிதர்கள் என்பவர்கள் சாதாரணமான வாழ்க்கை நடத்துபவர்கள், நடத்தி கடவுளை அறிந்து அன்பு செய்து அவருக்கு பிரமாணிக்கமாக வாழ்ந்து விண்ணகத்தை தக்க வைத்து கொண்டவர்கள். இவர்கள் நமக்கு முக்கியமானவர்களா? ஆம், நமக்கு தேவையானவர்கள். ஏன்? நம் சார்பாக கடவுளிடம் நமக்காக பரிந்து பேசுகிறவர்கள். இவர்கள் நம்முடைய நண்பர்களாக, துணையாளர்களாக இவர்கள் விண்ணகத்திலே இருக்கிறார்கள். எனவே எப்பொழுதெல்லாம் நாங்கள் அணுக முடியுமோ அப்பொழுதெல்லாம் அவர்களுடைய பரிந்துரையை நாங்கள் கட்டாயமாக கேட்க வேண்டும். ஃபாதர், இன்றைய நாளில் நம்ம எந்த புனிதரை பார்க்க போகிறோம்? இன்றைய நாளிலே நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகின்ற புனிதர் ஒரு திருத்தூதர். இயேசுனுடைய அப்போஸ்தலராக, அப்போஸ்தலர் என்றால் என்ன? ஒன் ஹூ இஸ் சென்ட் வித் அ மிஷன், ரைட்? ஒரு பணிக்காக தெரிவு செய்து அனுப்பப்பட்டவரே அப்போஸ்தலர். திருத்தூதர் என்று நாங்கள் புதிய தமிழிலே அழைக்கிறோம். எனவே திருத்தூதரான புனித அந்திரேயாவை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். உங்களுக்கு தெரியுமா ஆறு புனித அந்திரேயா என்று? ஆறு? பேதுருவினுடைய சகோதரர் அந்திரேயா. இவருடைய பேர் அர்த்தம் என்ன ஃபாதர்? ரைட், மிகவும் நல்ல கேள்வி. அந்திரேயா என்கின்ற பெயர் ஆந்த்ரோபோஸ் என்கின்ற அந்த சொல்லிலே இருந்து வருகிறது. ஆந்த்ரோபோஸ் என்கிறனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் மனிதன், மனிதமானவன், மனித பண்பு கொண்டவர். முதலாவது மனித பண்பு கொண்டவர். அடுத்தது குணசாலி, நல்ல குணம் படைத்தவர். பலசாலி என்கின்ற இந்த அருமையான அர்த்தங்கள் இவருடைய பெயருக்கு இருக்கிறது. இவருடைய வாழ்க்கை பின்னணி என்னது? இவர் பெத்சாயிதா என்கின்ற ஊரிலே பிறந்தவர். இவருடைய சகோதரன் பேதுரு. எனவே பெத்சாயிதா என்பதனுடைய அர்த்தம் என்ன? மீன்களின் ஊர். மீன்களின் ஊர் தான் பெத்சாயிதா என்பதனுடைய அர்த்தம். எனவே இவங்களுக்கு சாதாரணமாக கடற்தொழிலாளர்கள், சாதாரணமாக என்ன வேலைகளை பழுதுபார்க்கிறதும் தொழிலுக்கு போகிறதும் இது இவர்களுடைய சாதாரணமான வேலையாக இருந்திருக்கிறது. இவர் இறையிடத்தை பெற்ற சந்தர்ப்பம்? மிகவும் நல்ல கேள்வி. இவர் இயேசுவினுடைய சீடராக அல்லது திருத்துதராக ஆரம்பத்தில் இருக்கவில்லை. இவர் யோவான் அறிவித்த இறை வார்த்தையை கேட்டு திருமுழுக்கு யோவானினுடைய சீடராகத்தான் ஆரம்பத்தில் இருக்கிறார். யோவான் நற்செய்தியின் அடிப்படையிலே. நான் ஒத்தமை நற்செய்தியின் அடிப்படையிலே பேசவில்லை. ஒத்தமை நற்செய்தியின் அடிப்படையிலே இவருடைய அழைத்தல் பேதுருவோடு வேலையை பழுது பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் இயேசு என் பின்னே வா என்று சொல்லுகின்ற அந்த அழைத்தலை கேட்டு போனவர் தான் புனித அந்திரேயா. ஆனால் யோவான் நற்செய்தியின் அடிப்படையிலே யோவான் நற்செய்தியாளர் இவருக்கு வேறு ஒரு விதமான அழைத்தலை கொடுக்கிறார். எப்படி என்று சொன்னால், இயேசுவினுடைய முன்னோடியாகிய திருமுழுக்கு யோவான் இறையாட்சி பணியை செய்து கொண்டு இருக்கிறார். அறிவித்துக்கொண்டு மனமாற்றத்திற்காக அழைக்கிறார். அந்த நேரத்திலே இயேசுவும் திருமுழுக்கு பெற வருகிறார். இயேசு திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது என்ன நடக்கிறது? வானம் திறந்து ஆண்டவருடைய ஆவியானவர் புறாவை போல வருகிறார். அதையும் இவர் பார்த்தார். அதற்கு பிறகு இயேசு ஆண்டவரை குறித்து திருமுழுக்கு யோவான் சான்று பகர்வார். இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, இதோ கடவுளின் செம்மறி, இவரை உலகத்தின் பாவங்களை போக்குகிறவர் என்கின்ற அந்த இயேசுவை பற்றிய திருமுழுக்கு யோவானின் சான்றை கேட்டு இவர் திருமுழுக்கு யோவானுடைய சீடராக இருந்து இயேசுவின் சீடராக மாறுகிறார். இப்படியான நேரத்தில் கேளுங்க. இந்த சந்தர்ப்பத்தில் இயேசுவை போறவர் கண்டு, ரபி, நீர் எங்கே இருக்கிறீர் என்று கேட்கிறார். அதற்கு இயேசு சொல்லுவார், என்ன பதில் சொல்லுவார்? வந்து பார், வந்து பார் என்று சொல்லுவார். இவர் என்ன செய்கிறார்? இவர் அங்கே போய் இயேசுவை காணுவார். இயேசுவோடு இருந்து கதைச்சு பழகி எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய சகோதரனான பேதுருவிடம் சொல்லுகிறார், இறைவாக்குகளும் திருச்சட்ட நூல்களும் சொன்ன அந்த மெசியாவை நாங்கள் கண்டோம் என்று சான்று பகர்கிறார். தன்னுடைய சகோதரனான பேதுருவை
இயேசுவுக்கு அறிமுகப்படுத்தியது யாரு? அந்திரேயா. யோவான் நற்செய்தியின் அடிப்படையிலே அழைப்பு பெற்று இயேசுவை போய் பார்த்து இயேசுவோடு பழகி நாம் சில வேளையில் போய் யாரோடையும் இருந்து பழகிட்டு வந்து என்னத்தை சொல்லுவோம், அடே அவங்க போகிறோம்டா, அது சாப்பிட்டோம்டா, இது சாப்பிட்டோம்டா, அது செய்தோம் இது செய்தோம்னு சொல்லுவான். இவர் வந்து சொல்லுகிற இறைவாக்கு நூல்களும் திருச்சட்டமும் சொன்னவரை நான் கண்டன் வா, நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று நான் பெற்ற இயேசுவை நீயும் பெற்றுக்கொள்ளு என்று அந்த மனித பண்போடு கொண்டு வந்து இயேசுவை இயேசுவை காட்டி இவர் தான் இயேசுவன் அறிமுகப்படுத்தி விட்டுட்டு தான் சீனிலேருந்து மறைஞ்சிட்டேன். ஏன் மறைஞ்சவர் வடிவா பாருங்க. கடைசியில் இந்த திருத்துவர்களின் தலைவராக வந்தது யார்? பேதுரு. அல்லது முறையின்படி யாரை மாற்றிருக்கோளும் அந்திரேயா வச்சிருக்கலாம் இல்லையா? அப்போ இயேசுவை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி விட்டு தான் அந்த இடத்துல இருந்து மறைந்து போகிறார். ஃபாதர், இவருடைய மறைசாட்சி வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சொல்லலாமா? ரைட், அதை பற்றி நான் சொல்லுவதற்கு முன் இவர் இவ்வாறாக ஒரு திருத்தூது பணியை வாழ்ந்தவர் 2-3 சந்தர்ப்பங்களில் நல்ல மனித பண்புள்ளவராக இருந்திருக்கிறார். எப்படி என்று சொன்னால் பாருங்கள், இயேசு 5000 பேருக்கு உணவளித்த சம்பவம் கேள்விப்பட்டீங்களா? எத்தனை மீனையும் எத்தனை அப்பத்தையும் பகிர்ந்து கொடுத்தவர்? 5 மீனையா? 5 அப்பமும் 2 மீன்களும், அப்படித்தானே? 5 அப்பங்களும் 2 மீன்களையும் எத்தனை பேருக்கு பகிர்ந்து கொடுத்தா? 5000 பேருக்கு. எங்கே இருந்து இந்த மீனும் அப்பமும் வந்தது? அங்கே ஒரு சிறுவனிடம் இருந்து. ஆறு போய் பார்த்தது? அந்திரேயா தான் போய் அங்கே போய் ஒரு சிறுவனிடம் 5 அப்பங்களும் 2 மீனும் இருக்கிறது என்பதை அறிந்து வந்த. மனுஷரோட மனுஷராக பழக தெரிஞ்சவர், மனுஷர்களை மனசை அறிய தெரிஞ்சவர். எனவே போய் அந்த சீடனை கொண்டு வந்து அந்த சிறுவனை கொண்டு வந்து யார்கிட்ட கொடுக்குறார்? இயேசுகிட்ட காட்டிட்டு அதுக்கு பிறகு அப்பம் பலகைக்குள்ள நான் தான் இதை செய்து நான் நின்றவரா? இல்லை, இயேசுவை சிறுவனுக்கு காட்டிவிட்டு தான் அந்த இடத்துல இருந்து மறைந்து போகிறேன். நல்ல குணசாலி, நல்ல பலசாலி, விளங்குதானே? அதே மாதிரி தான் கிரேக்கர்கள் இயேசுவை காண வேண்டும் என்று ஒரு நாள் இயேசுவை காண வேண்டும் என்று வருகிறார்கள். வந்து பிலிப்பிடம் கேட்கிறார்கள். பிலிப்பு என்ன செய்கிறார்? அந்திரேயாவிடம் சொல்லுகிறார். அந்திரேயா என்ன செய்கிறார்? கொண்டு போய் இயேசுவை கிரேக்கர்களை கொண்டு போய் இயேசுவிடம் காட்டிவிட்டு அங்கே இயேசுடைய அவர்கள் அறிவுரையை கேட்கிற வேளையிலே அந்த இடத்துல இருந்து அவர் இயேசுவை முன்னிலைப்படுத்திவிட்டு அவர் அங்கே இருந்து போகிறார். எனவே தான் இயேசு ஆண்டவர் கொடுத்த அந்த மிகவும் முக்கியமான அழைப்பு, உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்கின்ற அந்த அழைப்பின் அடிப்படையில் என்ன அர்த்தம்? மனிதர்களை இயேசுவுக்கு காட்டுவது, இயேசுவை மனிதர்கள் கண்டுகொள்ள உதவி செய்வதுதான் இந்த அந்திரேயா ஒரு திருத்துவனுடைய வேலை என்பதை புனித அந்திரேயாருடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். சரிதானே? இவர் மறைபரப்புக்காக செய்த சேவைகள் எதை குறிப்பிடலாம்? ரைட், இவர் நிறைய நாடுகளுக்கு மறைபரப்பு பணியை செய்திருக்கிறார். ரைட், கீழ்த்திசை நாடுகளுக்கு பயணம் செய்து நற்செய்தி அறிவித்திருக்கிறார். இவர் ரோமில் பணி செய்திருக்கிறார், கிரீஸ் நகரில் பணி செய்திருக்கிறார், உக்ரைன், ரஷ்யா போன்ற நாடுகளில் பணி செய்திருக்கிறார். எனவே தான் ரஷ்யா நாட்டு மக்கள் இவரை பாதுகாவலராக கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில் மீனவர்களின் பாதுகாவலர் என்றும், தொழில் புரிவோர் மற்றும் பற்பல வேலைகளில் ஈடுபடுகிறவர்களுக்கு, சுரங்க பணிகளில் ஈடுபடுகிறவர்களுக்கு இவர் பாதுகாவலராகவும் இருக்கிறார் என்று நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். ரைட், இவ்வாறாக இருக்கிற வேளையில் நீங்கள் இவருடைய மறைசாட்சியத்தை பற்றி கேட்டீங்க. அதற்கு முன்னுக்கு நான் இன்னும் ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு மறைசாட்சியத்தை பற்றி சொல்லுறேன். இவரை ஸ்கொட்லாந்து நாட்டினர் தங்களுடைய நாட்டின் திருத்தூதர் என்று அழைக்கிறார்கள். அதற்கு தகுந்த 2 முக்கியமான காரணங்கள் இருக்கிறது. இவர்கள் கொண்டாடுவார்கள் அந்திரேயா தினம் அன்று. அந்திரேயா தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறான்னு சொன்னால் நவம்பர் மாதம், கார்த்திகை மாதம் 30ஆம் நாளில் கொண்டாடப்படுகிறது. ஏன் இவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால், அங்கே ஆட்சியாளர்களோ அல்லது அங்கே அந்த பதவிக்கு வருகிறவர்களோ அந்திரேயாவினுடைய பெயரால் தான்
உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுகிறார்கள் அவங்களோட நாட்டில். ஏனென்று சொன்னால் அவங்களோட நாட்டில் பல வெற்றிகளுக்கு அந்திரியாருடைய பரிந்துரை இருந்திருக்கிறது. அதனால் எனவே இவர் ஸ்கொட்லாந்து நாட்டினுடைய திருத்தூதராக உயர்வதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவுக்கு பின் 357வது வருஷத்தில் ஒரு காட்சி ஒன்று இடம்பெறுகிறது. அதை புனித ரூல் அல்ல ரெகுலர் என்கின்ற அவர் இந்த காட்சியை காணுகிறார். இந்த துறவிக்கு வானதூதர் சொல்லுவார், உலகின் கடையெல்லைக்கு புனிதரின் புனித பண்டத்தை எடுத்து செல்லன்று. ஆனால் அந்த காலத்தில் உலகின் கடையெல்லை வரை என்று அறியப்பட்டிருந்ததாக இருந்த நாடு எது? ஸ்கொட்லாந்து நாடு. எனவே ஸ்கொட்லாந்து நாட்டுக்கு புனித அந்திரேயாவினுடைய புனித பண்டத்தை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். எனவே அந்த நேரத்தில் தான் அவருடைய புனித பண்டம் அங்கே என்ன வைக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் அந்த திருத்தூதராக இருந்த அவர்கள் திருத்தூதராக இருந்த அந்திரேயாவை இவர்கள் தங்களுடைய நாட்டின் திருத்தூதராக இவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ரைட் தானே? அது ஒன்று. இரண்டாவது, ஆம்ப்ரூஸ் என்கின்ற அரசன் போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறார். அப்போ இப்பொழுது போரில் வெற்றி அடைய வேண்டும் என்று அங்கலாய்த்து கொண்டு ஏங்கிக் கொண்டு இருக்கிற பொழுது என்ன நடக்குது? வானில ஒரு எக்ஸ் வடிவ சிலுவை தோன்றுகிறது. ஏன் எக்ஸ் வடிவ சிலுவை தெரியுமா? அந்திரேயா சிலுவை மரணம் அடைந்தார். நான் மறைசாட்சியத்தை சொல்லுகின்ற பொழுது சொல்லுவேன். அவர் என்ன சிலுவையில் அவரை அறைந்தார்கள்? எக்ஸ் வடிவ சிலுவையில். சரிதானே? ரைட். எனவே இவ்வாறாக இருக்கிற பொழுது போருக்கு தயாராகி கொண்டிருக்கிற இந்த சிலுவை அடையாளத்தை கண்டார். அந்திரேயாவினுடைய சிலுவை அடையாளம் வானத்திலே தோன்றிவிட்டது என்ற மகிழ்ச்சியில் போர்க்கொடியில், போர் வீரர்கள ஆயுதங்களில், பட்டயத்தில் எல்லாத்திலையும் என்னத்தை அடையாளப்படுத்துகிறார்கள்? எக்ஸ் வடிவ சிலுவையை அடையாளப்படுத்துகிறார்கள். போகிறார்கள். அங்கே வெற்றி கிடைக்கிறது. அந்திரேயானுடைய பெயரால் இவர்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. எனவே இவர்கள் அவரை தங்களுடைய நாட்டினுடைய திருத்தூதராக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். சரிதானே? ரைட். இப்போ நான் மறைசாட்சியத்தை பற்றி சொல்கிறேன். இவ்வாறாக இருந்த புனித அந்திரேயாவுடைய வாழ்விலே அவர் சொல்லுவார், என் ஆண்டவரை போல நான் இறப்பதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் என் ஆண்டவர் 2 கரங்களையும் விரித்து சிலுவையில், ஆனால் என் ஆண்டவரை போல இந்த நேர்குத்தான சிலுவையிலே அல்ல, மாறாக எக்ஸ் வடிவ சிலுவையிலே என்னை அறையுங்கள் என்று சொல்லித்தான் அவர் எக்ஸ் வடிவ சிலுவையில் தன்னுடைய வாழ்வை பலியாக்குகிறார். அவர் எக்ஸ் வடிவ சிலுவையிலே கட்டப்பட்டு இருக்கிற பொழுது 2 நாட்கள் உயிரோடு சிலுவையிலே இருந்து மிகுந்த வேதனைப்பட்டு இறந்ததாக நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். கேட்க போகிறீங்களா? ஃபாதர், இவருடைய திருவிழா எப்போ கொண்டாடப்படுது? இவருடைய திருவிழா கார்த்திகை மாதம் 30ஆம் தேதி, நவம்பர் மாதம் 30ஆம் தேதி இவருடைய திருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஃபாதர், இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடங்கள் என்ன ஃபாதர்? ரைட். வாழ்க்கையிலிருந்து பெறக்கூடிய இந்த பாடங்களை அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னுக்கு, இவருக்கு ஏன் இந்த மரண தண்டனை கொடுக்கப்பட்டது அல்லது சிலுவை தண்டனை கொடுக்கப்பட்டது என்றால், அந்த இடத்தினுடைய ஆளுநராக இருந்த ஆக்கியாவினுடைய மனைவியையும் சகோதரனையும் இவர் இறை வார்த்தையை போதித்து மனம் மாற்றுகிறார், திருமுழுக்கு கொடுக்கிறார். இதுக்கு விருப்பமில்லாத அரசன் தான் இவரை சிறையில் அடைச்சு அதுக்கு பிறகு மரண தண்டனையாக இந்த அரசன் சிலுவை மரணத்தை கொடுக்கிறார். எனவே இது எங்கே நடக்கிறது என்று சொன்னால், கிரீஸ் நாட்டில் இருக்கிற அக்காயா என்கின்ற அந்த ஊரில் இது நடந்தது. அங்கே தான் இவர் சிலுவையிலே அறையப்பட்டு உயிர் நீத்ததாக நாங்கள் சரித்திரத்திலே கண்டு கொள்ளுகின்றோம். சரிதானே? எனவே இப்படியாக இருந்த இந்த இவற்று சகோதரனார் பேதுரு எப்படி செத்தவர்? அவரும் சிலுவையில் தலைகீழாக அறையப்பட்டு. பாருங்க, ஒரு தாய் பிள்ளைகள் பிறந்து ஒரு வயத்தில் பிறந்து
ஒரே இயேசுவுக்கு சீடர்களாக இருந்து அதுக்கு முன்னுக்கு ஒரே தொழிலை செய்து மீனவர்களாக பெட்சாயிதா மீனூர் என்று அழைக்கப்படுகிற அந்த ஊரில் மீன் தொழில் செய்து அதுக்கு பிறகு இயேசுவால் அழைக்கப்பட்டு ஒத்தமை மத்தேயு மார்க்கு லூக்காவின் அடிப்படையில் கடற்கரையோரத்தில் இயேசு அழைத்தார் என்றும் யோவான் செய்தின் அடிப்படையில் முதல்ல அந்திரேயா அழைக்கப்பட்டு இயேசுவை கண்டுகொண்டு அதுக்கு பிறகு பேதுருவை அறிமுகப்படுத்தி இயேசுவினுடைய சீடர்களாக திருத்துதர்களாக இருந்தார்கள் என்றும் கடைசியில் வேத போதக பணியை செய்தார்கள். இறுதியில் இயேசுவுக்காக ஒரே விதமான மரணத்தை ஒருவர் தலைகீழாக தொங்கப்பட்டு மறைந்து அடுத்தவர் அந்திரேயா எக்ஸ் வடிவ சிலுவையிலே தன்னுடைய உயிரை இயேசுவுக்காக ஒரே வயிற்று பிள்ளைகள் ஒரே மாதிரி விசுவாசத்திற்காக வாழ்ந்தவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். எனவே பாருங்கள் அன்பான பிள்ளைகளே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மறை சாட்சியம் என்பது எங்கள் அனைவருக்கும் அவசியமாக இருக்கிறது. ரைட், இவர் ஒரு நற்செய்தி எழுதியிருக்கிறார். இவருடைய அந்திரேயாவின் நற்செய்தி என்ற ஒரு நற்செய்தி எழுதப்பட்டிருந்திருக்கிறது. அது இயேசுவின் போதனைகள், இயேசுவின் புதுமைகள், இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பு, விண்ணேற்பம் என்கின்ற எல்லா விடயங்களையும் அடக்கிய ஒரு நற்செய்தி எழுதப்பட்டிருக்கிறது இவருடைய நற்செய்தி நூல். இந்த நற்செய்தி நூலானது 100 வருடங்கள் அவருடைய இறப்புக்கு பிறகு 100 வருடங்களாக இருந்து அலெக்சாண்ட்ரியாவில் ஏற்பட்ட தீ விபத்தில் இவருடைய அந்த நற்செய்தி புத்தகம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது, எரிந்து போயிருக்கிறது. விளங்குதானே? இவர் இறந்து 100 வருஷத்துக்கு பிறகு மட்டும் அந்த புத்தகம் இருந்திருக்கிறது நற்செய்தி நூல். அதற்கு பிறகு அது எரிந்ததாக ஒரு கதை, அதாவது ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. எனவே அது மாத்திரம் இல்லாமல் இருந்த அந்த புனித அந்திரேயாவுக்கு மரண தண்டனை கொடுத்த அந்த அரசன் இருக்கிறார் தானே, ஆக்கியா, அவர் அந்த வேதனை தாங்காமல் புனித அந்திரேயா இறந்ததன் பின் அந்த வேதனை தாங்காமல் தூக்கு போட்டு இறந்தார் என்கின்ற ஒரு சரித்திரமும் இருக்கிறது. சரிதானே? எனவே அன்பான பிள்ளைகளே, நீங்கள் இப்போ கேட்டது போல இவரிடமிருந்து கற்றுக்கொள்ளுகின்ற பாடம் என்ன பாடம் நாம கற்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கடவுளுக்காக துணிஞ்சு வேத சாட்சியாக கூட கடவுளுக்காக துணிஞ்சு வேத சாட்சியாக நாங்கள் போகலாம். மனித தன்மையுடன் நடக்கும். வெரி குட். மிக முக்கியமானது இவரிடம் இருக்கிற முதலாவது நல்ல பண்பு, ஒரு நல்ல மனிதனாக இருந்தார். இன்றைக்கு மனிதர்களை பார்க்கிறதே கஷ்டம். இன்பத்தை சொல்ல துன்பத்தை சொல்ல இன்றைக்கு மனுஷர் இல்லை. இன்பத்தை சொல்ல மனுஷர் இல்லை. இன்றைக்கு நம்மளோட இருந்து நல்லா இருந்துட்டு நாளைக்கு குழி பறிக்கிறாக்கள் கூட, தேவைக்காக நம்மளை நாடுறாக்கள் கூட, நாங்களும் தேவைக்காகத்தான் மற்றாக்கள தேடுகிறோம். மனுஷ பண்பு அல்ல, மனுஷ பண்பு இல்லை. புனித அந்திரேயாவை போல மனுஷ பண்புள்ளவர்களாக, பலசாலி நல்ல குணம்சாலிகளாக நாங்கள் இருக்க வேண்டும் என்ற அழைப்பு எங்களுக்கு இந்த புனிதர் தருகிறார். முதலாவது வேறு இயேசுவை முதன்மையாக கொண்டு தன்னை பின்வாங்க. வெரி குட். முதலாவதாக இயேசுவை முன்னிலைப்படுத்தி விட்டு தன்னை, நம்ம ஒவ்வொருவருடைய பணியும் அதுதான். நாங்கள் எங்களுடைய பேச்சால என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அந்த பாட்டு? என் மூச்சிலும் என் பேச்சிலும் இயேசுவைத்தான் நான் முன்னிலைப்படுத்தணும். என் மூச்சிலையும் பேச்சிலையும் இயேசுவை நான் முன்னிலைப்படுத்த வேண்டும். இயேசுவை முன்னிலைப்படுத்திட்டு இயேசுவை கண்டு கொண்டதும் நான் பெருமையை புகழ நான் தேடக்கூடாது, நான் பின்னுக்கு வந்தேன். விளங்குதானே? இயேசுவை முன்னிலைப்படுத்தணும். ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள், நீங்கள் அண்ணா தம்பியும் அக்காவும், நல்ல ஒரு உதாரணம் பேதுருவும் அந்திரேயா. ஒரு தாயில் பிறந்தாக்க ஒரே பானையில் சாப்பிட்டாக்கள் இல்லையா, ஒரு பானை சோத்தில் சாப்பிட்டாக்கள். என்ன செய்தாங்க? இயேசுவை கண்டு கொண்டாங்க, இயேசுவுக்கு ஊழியம் செய்தாங்க, இயேசுவுக்காக இயேசுவை போல மரணத்தை தேடிக்கொண்டாங்க. இன்றைக்கு குடும்பங்களில் சொத்துக்காக, நகை நட்டுக்காக,
யார் பெருசு, நீ பெருசா நான் சிறுசாண்டு. அதை விட இன்னும் இதுகள் இருக்குது. சில குடும்பங்களில் ஒரு ஆள் வெள்ளையாக ஒரு ஆள் கருப்பாக பிறந்தா சரி, அப்படியான பிரச்சனை எல்லாம் இருக்குது. குட்டை நட்டை பார்க்குறார்கள் இருக்கிறாங்க. எது முக்கியம்? இயேசுவுக்காக பணி செய்யக்கூடிய வைராக்கியம், தைரியம் இருக்கணும். எங்களுக்கு உடல் பொருள் என்ன, உடல் அழகு அல்லது பண அழகு அல்ல அழகு. எது அழகு? இயேசுதான் உண்மையான அழகு என்று அந்த அழகை நாங்கள் தேடி போகணும். இயேசு என்கின்ற அழகு, சரிதானே? ரைட். அது மாதிரி சாட்சியம் என்கிறது எங்களுடைய குடும்பத்தில் இயேசுவை முன்னிலைப்படுத்திய சாட்சிய வாழ்க்கை வாழ எங்களுக்கு இவங்களோட வாழ்க்கை அழைப்பு தருகிறது. வேறு என்ன? உதவி செய்யும் மனப்பான்மை. ரைட். அதே வேளையில் ஒரு ஒரு வேதனையோடு சோதனையோடு இருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு அழைப்பு தரப்படுகிறது. நாங்கள் எல்லாரும் விசேஷமாக மறையாசிரியர்களாகிய பல பங்குகளில் மறையாசிரியர்களாக இருக்கிற நாங்கள் கடவுளுடைய வேதத்தை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். செபிக்க தெரிஞ்சிருக்கணும், செபமாலை சொல்ல தெரிஞ்சிருக்கணும். வீடுகள் அன்றைக்கு எல்லாம் இல்லை, தனிச்சவமாலையும் இல்லை, குடும்ப சவமாலையும் இல்லை. ஒரு நாளுக்கு ஒரு ஆள் இந்த மாதிரியாக சொல்கிறோமாண்டதே இன்றைக்கு கேள்விக்குறியாக மாறிக்கொண்டு இருக்கிறது. எனவே கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு கிறிஸ்துவை சொல்லிக் கொடுக்க, கிறிஸ்துவிடம் கூட்டிக் கொண்டு வர, சபிக்க, சிலுவை அடையாளத்தை பயன்படுத்த, என் ஆண்டவனுடைய சிலுவை சாவை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று அதை பாரி இருக்க மறையாசிரியர்கள் மறைக்காக தங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிக்க இன்றைக்கு இந்த புனிதர் நமக்கு பாடம் கற்றுத்தருகிறார். எனவே அன்பான பிள்ளைகளே, விவிலியத்தில் பழைய ஏற்பாட்டிலேயும் புதிய ஏற்பாட்டிலேயும் ஒரே அந்திரேயா என்கிற ஒரு நபர் தான் இருக்கிறார். அப்படியான பெருமை வாய்ந்த ஒரு நபர் அவர். அந்த ஒரு புனிதர் இன்றைக்கு நமக்கு மிகுந்த ஒரு உதாரணமாக இருக்கிறார். எனவே இந்த புனிதனுடைய வழியை நாங்கள் பின்பற்ற, அவர் காட்டிய சிலுவை பாதையை நாங்களும் பின்பற்ற எங்களுக்கு இந்த புனிதர் வழியாக துணை வேண்டி நாங்கள் மன்றாடுவோம். மீண்டும் ஒரு நிலைக்கும் நிமிடங்கள் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஃபாதர்.